மரணித்த யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தோடு எந்த தொடர்பும் கொள்ள முடியாது, அவர்களை நாம் தொடர்பு கொள்ள முடியாது என்பதை ஏராளமான சான்றுகளுடன் கடந்த வாரங்களில் நம்ம விளக்கியிருக்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளாத பொய்யான போலியான அறிஞர்கள் தவறான வாதங்களை மக்கள் மத்தியிலே வைத்து இறந்தவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்று மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வைக்கக்கூடிய அவர்கள் வைக்கிற வாதங்களில் ஒரு முக்கியமான வாதம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரை கேட்டவுடனே நம்ம ஸலவாத்து சொல்கிறோம். அதே மாதிரி தொழுகையில் அத்தஹியாத்து ஓதும் பொழுதும் அவங்களுக்காக நம்ம ஸலவாத்து சொல்கிறோம். பாங்கு சொல்லி முடிந்தவுடனே அவங்க மீது நம்ம ஸலவாத்து சொல்கிறோம். என் மீது ஒரு ஸலவாத்து நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு 10 மடங்கு அருள் புரிகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை அறிந்து வைத்துக்கிறோம். இதை கொண்டு வந்து காட்டி மரணித்தவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது என்றால் நம்ம எதுக்கு ஸலவாத்து சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் பேரை கேட்டவுடன் நம்ம ஸலவாத்து சொல்கிறோமே அப்படின்னு சொல்லி பாமர மக்களை ஏமாற்றும் விதமாக இந்த வாதத்தை வைக்கிறார்கள். அந்த ஸலவாத்துனா என்னன்னு அவர்களுக்கு விளங்கவில்லை. ஸலவாத்து என்று சொன்னால் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள், மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போலியான அறிஞர்கள் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் ஸலவாத் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஸலவாத் சொல்கிறதுனா ரசூலுல்லாஹ்வை நோக்கி நம்ம இதை பேசுகிறோம், ரசூலுல்லாஹ்வை நோக்கி நம்ம அழைக்கிறோம், அவங்கள்ட்ட ஏதோ கோரிக்கை வைக்கிறோம் என்று தான் இந்த ஸலவாத்தினுடைய பொருள் என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வாதம் வைக்கப்படுகிறது. உண்மையில் இந்த ஸலவாத் என்பது இவர்கள் வைக்கிற வாதத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இப்போ ஸலவாத் என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு யார் மரணித்தாலும் அவர்களை அவங்களை விரும்பக்கூடியவர்கள் கொண்டாடுவார்கள். முக்கியமான ஒரு பிரமுகர், ஒரு மத குருமார்கள் மரணித்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்கள மதிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க, புகழ்வாங்க, போற்றுவாங்க. இது உலகத்தில் வழக்கமாக இருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை நீங்கள் நினைவு கூறுவதாக இருந்தால் இந்த ஸலவாத்து மூலம் தான் என்ன செய்யணும், எனக்கு நினைவு கூறணும் என்ற முறையில் இந்த ஸலவாத்தை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஸலவாத்துடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்வது. ஸலவாத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், நம்ம நபியை அழைக்கிறது கிடையாது, நபியிடத்தில் கோரிக்கை வைக்கிறது கிடையாது, நபியிடத்தில் பேசுகிறதும் கிடையாது. ஸலவாத்துடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம். எப்படி பேசுகிறோம்? இறைவா எங்கள் நபிக்கு அருள் செய்வாயா என்று பேசுகிறோம். அப்போ ஸலவாத் என்பது ரசூலுல்லாஹ்வை நோக்கி பேசுகிற மாதிரி நினைத்துக்கொண்டு, நபிகள் நாயகத்திடம் உரையாடுவது கூட நினைத்துக்கொண்டு, நம்ம மரணித்த பிறகு நம்ம உரையாடி கொண்டு தான் இருக்கிறோம் என்று ஒரு தப்பான வாதம் வைக்கிறார்கள். இறந்தவர்களோடு நம்ம பேசலாம், ரசூலுல்லாஹ் கூட பேசுகிறோமே, ஸலவாத்தின் மூலமாக பேசத்தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் வழிகெடுக்கிறாங்க. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அப்போ மரணித்ததற்கு பிறகு நம்மைத்தான் ரசூலுல்லாஹ் வந்து துஆ செய்ய சொன்னார்களே தவிர தனக்காக வந்து துஆ செய்யுமாறு உங்கள்கிட்ட அவங்க கோருறாங்க. நீங்கள் உள்டா தலையில் வழங்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்கணும், நம்ம போய் பெரியார்கிட்ட துஆ செய்யணும். நீங்கள் வழங்கியிருக்கிறீங்க. எந்த பெரியார் மகனாக இருந்தாலும் சரி மரணித்துட்டார்னு சொன்னால் அவருக்காகத்தான் நாம துஆ செய்யணும், அவருக்காகத்தான் நாம துஆ செய்யணுமே தவிர அவரிடத்தில் துஆ செய்தல் என்ற ஒரு வழிமுறையே இஸ்லாத்தில் கிடையாது.